மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்முடைய இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது ஓட்டு போட்டவர்கள் வெளியே வரும்போது ஒரு கணிப்பு சொல்லியிருப்பாங்க. நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுடைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆயிருக்கு. யாருக்கு ஓட்டு போட்டாங்கிற நிலவரம் வந்து வெளியே வந்திருக்கு அப்படின்றாங்க. இதற்கு முன்னாடியே விஜய் அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி கண்டிருக்கிறார்கள். அதை பற்றி ஏன் பேச மாட்டேன்றேன்னு சொல்கிறாங்க. அது என்ன நிலவரம்னு நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது? விஜய் கூட்டணிக்கு போறாரா அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வருதே சார். இப்போ எக்ஸிட் போலை பற்றி நான் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்து கணிப்பு வந்திருக்கு, ஒரு ஸ்பெஷல், அதையும் பேசுகிறேன். பர்சன்டேஜ் என்ன வாங்குற விஷயத்தை நான் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2021, அதாவது இப்போ தான் விஜய் தேர்தலில் நிற்கிறார். 2026 தேர்தலில் உள்ளே வந்திருக்காரு. அரசியல் அனுபவம் இல்லை, அவர் ரசிகர்களுக்கு இல்லைன்னு சொன்னார். ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு இருந்ததுங்கிற சந்தர்ப்பத்துக்கான இப்போ சொல்ல வரேன் என்னது. ஸோ 2021 இதே ரசிகர்கள் வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர் வந்து நிற்கணும்னு முடிவு பண்ணுறாங்க 9 மாவட்டங்களில். அப்போ இந்த தகவல் புஷி ஆனந்திட்ட போய் புஷி ஆனந்தில் விஜய்கிட்ட தகவல் சொல்லும்போது விஜய் அவர்கள் கூப்பிட்டு வந்து சில விஷயங்கள் பேசுகிறாங்க. ஏன்னா இந்த அதாவது ஊரக உள்ளாட்சி தேர்தலும்போது அதாவது தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு இருக்கணும், மக்கள் மத்தியில் ஒரு மதிப்பு மரியாதை இருக்கணும். விஜய்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அப்போ கேட்கும்போது எங்களுக்கு எல்லாமே இருக்குது சார், உங்களுக்கும் நல்ல பேர் வரதுக்கு நாங்கள் பல விஷயங்கள் அந்த ஊருக்குள்ளே பண்ணியிருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லும்போது, ஓகே சரி உங்கள் விருப்பம்னா நான் தடுக்க நான் விரும்பலை நான் அப்படிங்கும்போது சுயேட்சையாக கிட்டத்தட்ட 169 இடங்களில் நிற்கிறாங்க. அப்போது விஜய் அவர்கிட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டு வரும்போது அவருடைய பிளெஸ்ஸிங்கோட ஓகே நீங்கள் நில்லுங்க அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று வந்துருச்சு. அப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோவை நாங்கள் பயன்படுத்தணும் சார் அப்படிங்கும்போது, ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசிகர் மன்றத்தினுடைய கொடியை நாங்கள் பண்ணணும், அதாவது ரசிகர் மன்றமாக இருந்து நற்பணி மன்றமாக மாதிரி மக்கள் இயக்கமாக மாறினதுக்கப்புறம் தான் இந்த மக்கள் இயக்கம் தான் சேர்ந்த ரசிகர்கள் தான் உள்ளுக்குள்ளே வர்றாங்க. இப்போ ஊர உள்ளாட்சியில் நிற்கணும்னு சொல்லிட்டு ஓகே கொடியை நீ பயன்படுத்திங்க அப்படின்ட்டு. அப்போது விஜயுடைய படமும் அந்த மக்கள் இயக்கத்தினுடைய கொடியும் பயன்படுத்தி 9 மாவட்டங்களில் 169 இடங்களில் சுயேட்சை வேட்பாளர் நிற்கிறாங்க. மக்கள் ரொம்ப அமோக வரவேற்பை கொடுத்து விஜய்க்கு எங்கள் மேலே ஒரு தனி மரியாதை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இவர்களுடைய தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு இருக்கு இல்லையா, அதன் விளைவாக கிட்டத்தட்ட 110 இடங்களில் வந்து அவர்கள் வந்து ஜெயிக்கிறாங்க. இதை முக்கியமாக பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் அண்ட் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ஸ் அந்த 9 மாவட்டங்களில் 110 இடங்களில் ஜெயிக்கும் போது விஜய்க்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்லையே, நம்ம இது வரைக்குமே ஒரு அரசியல் கருத்துக்களை நம்ம அதை பேசப்பட்டு இருக்குமே தவிர உள்ளுக்குள்ளே நம்ம என்ன போகும்போது தன்னோட ரசிகர்கள் நமக்கு முன்னாடியே உள்ள போய் மக்கள்கிட்ட இவ்வளோ தூரம் ஒரு வாய்ஸ் இருக்கு அவங்களுக்கு அப்படிங்கும்போது அது ஒரு பேஸ்மெண்ட்டாக அமையுது. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்களே இந்த ரசிகர்கள் தற்கூறிகள் ஒன்றும் தெரியாதவங்கன்னு சொல்லி, அவர்கள் எந்த அளவுக்கு 2021 வந்திருக்காங்க விஷயத்துக்காக சொல்ல வரேன் நான். இதை 110 இடங்களில் வெற்றி பெற்று ஸோ அந்த விஜய்க்கு வந்து அந்த வெற்றியை வந்து ஒரு அன்பு பரிசாக கொடுத்த ஒரு சம்பவம் இருக்குது அதை. ஸோ அதனால தான் இப்போ 2026 இவர் நிறைய ரசிகர்களை வந்து கொண்டு வந்து எலெக்ஷனில் நின்று பண்ணி இப்போ தனிப்பட்ட முறையில் கூட்டணி இல்லாமல் உள்ள வந்து நீ மிகப்பெரிய உள்ள விஜயை பேசும் பொருளாக இப்போ இருக்கார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இந்த 2020 அமைக்கப்பட்ட சின்ன ஒரு பேஸ்மெண்ட் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கலாம் சார். இப்போ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல் நீங்கள் சொன்னீங்க. இப்போ இது ஏற்கனவே கொஞ்சம் அப்படியே லைட்டாக அதுக்கு ஃபேவராக இருக்குன்ற ஒரு விஷயம் வந்து அதை கடந்த 24ஆம் தேதி 25ஆம் தேதியே கொஞ்சம் வெளில வந்த மாதிரி ஒரு தகவல் வரும் தான் இங்கே விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ஃபேவராக மாறின ஒரு தகவல் வருது. அது வரவும் தான் எல்லா பேருமே கொஞ்சம் எமோஷனல் ஆகி தேர்தலுக்கு முன்பாக பேசப்பட்டவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு பிறகு அவருடைய கண்ணோட்டம் பார்வை பேசுறது விஜய் இத்தனை பெர்சன்டேஜ் கிட்டத்தட்ட வாங்கிடுவார், இவ்வளோ இடங்களை கைப்பற்றுவாருங்கிற அளவுக்கு நீங்கள் பேசப்படுறதுக்கு ஒரு காரணம் கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு வந்து 23ஆம் தேதி தேர்தல் முடிந்தது. காலைல 7 மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நடைபெற்றதில் வந்து இந்த 7 மணிக்கு இந்த வாக்குப்பதிவு உள்ளே போயிட்டு ஓட்டு போட்டு வந்து வெளில வர்றாங்க இல்லையா, கிட்டத்தட்ட எல்லா தொகுதியிலுமே பார்த்தீங்கன்னா சில முக்கியமான நபர்கள் வந்து யாருக்கு நீங்கள் ஓட்டு போட்டு வந்தீங்க, யார் வந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற தகவல்களை வந்து அவங்கக்கிட்ட சொல்லி அவர் யாருக்கு போட்டது அப்படிங்கிறத சில பேருக்கு தவிர்த்துட்டு போவாங்க. சில பேர் இவருடைய இந்த பேசுகிற அந்த ஒரு ஸ்டைல் மெத்தட் இருக்கு இல்லைங்களா, அதை சொல்லி நான் இவர் வந்தால் நல்லா இருக்கும், இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்டோம், இந்த மாற்றம் தேவை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் வந்து இவர்களுக்கு போட்ட ஒரு விஷயத்தை வந்து டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. இப்போ யாருக்கு ஓட்டு போட்டோம், யார் வந்தால் எங்களுக்கு சிறப்பாக இருக்கும், மாற்றம் தேவையா அப்படிங்கிற அடிப்படையினுடைய டீட்டெயிலாக அவர்கள் சொன்னதனுடைய ரிசல்ட்டு இது 2-3 நாளுக்கு முன்னாடியே வந்து ஒரு 26ஆம் தேதி லீக் அவுட் ஆனதனுடைய விளைவாக தான் விஜய் வந்து ரொம்ப பிரகாசமான ஒரு விஷயத்தை அவர் இருந்தால் தெரிய வருது. 2 இடத்துலையும் பனையூரில் பட்டிமன்றத்தில் மீட்டிங் போடுறது காரணம் அதுதான். அவர் சில கருத்து கணிப்புகள் நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன விஷயங்கள் இருக்குது. விஜய் அது சம்மந்தமாக கடைசி 21 பேசுனது ஒன்று இருக்குது. பட் இந்த எக்ஸிட் போலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்புகளை கருத்து திணிச்சது மாதிரி ஒருவேளை மற்றவர்களுக்கு கொஞ்சம் ஃபேவராகவும்
கொஞ்சம் விஜய்க்கு வந்து இல்லாத மாதிரியும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கருத்து கணிப்புல முக்கியமான சில பேர் வந்து நடுநிலையாக, நியாயமாக அந்த மக்களுடைய கருத்தில் கேட்டுட்டு வெளியில் ஃபோக்கஸ் பண்ண விஷயம் இருக்குது. அதில் குறிப்பாக சில நண்பர்கள், எனக்கும் சில நண்பர்கள் இருக்கேன், அவர்களும் இந்த கருத்து கணிப்பில் தமிழ்நாடு பூரா கேட்ட ஒரு சம்பவம் இருக்குது. அவர் இதை சரியான ஒரு பார்வையில் தான் அவர் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு ஒரு சரியான பார்வையில் அவர் வந்து பேசுனதை நான் நேரடியாக கேட்கும்போது வந்து ஒரு விஷயம் சொல்லும்போது, கிட்டத்தட்ட விஜய்க்கு தமிழ்நாடு பூராவுமே போகும்போது இந்த இந்த மிடில் கிளாஸ் பீப்புள்கிட்ட மட்டும் தான் அவர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. சென்னையை தவிர்த்து வெளியில் போகும் பார்த்தீங்கன்னா, அது எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போய் உட்காந்து காப்பி தண்ணி வாங்கி குடிச்சிட்டு எப்படி விசாரிச்சுட்டு அவர்கிட்ட கேட்கும்போது விஜய்க்கான ஒரு ஓட்டு சதவீதம் இருக்குங்கிற ஒரு தகவல் அவருக்கு வந்திருக்கு. அந்த அந்த சுற்று வட்டாரங்கள்லாம் முடிச்சுட்டு சென்னை சிட்டிக்குள்ள ஒரு விஷயம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அதாவது அப்பர் கிளாஸில் போய் அவர் உள்ளே இறங்கி போக முடியல. காரணம் கேட்டிங்கன்னா, கேட்டட் கம்யூனிட்டி, அது பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸு, கார், அது மோரோட போய் நேரடியாக கேட்குற வாய்ப்புகள் குறைவு. நானும் அதை தான் சொல்லியிருக்கேன். எப்போவுமே இந்த வந்து ரொம்ப ஹை கிளாஸில் இருக்கிற ஐக்கானாக இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, அந்த தேர்தல் தேதி அன்றைக்கு ஒரு நாளைக்கு முன்பாக தான் அவருடைய அந்த கரண்ட் இருக்கிற பொசிஷனை வச்சு தான் அவருடைய மனநிலை மாறும். அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட அவருடைய மனநிலை அப்படி தான் இருக்குது. ஆனால் இங்கே இந்த மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த போர் மிடில் கிளாஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அடித்தட்ட மக்கள், இவருடைய அவர் போய் எல்லா இடத்துலையும் பேசுனதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சென்னை சிட்டியே கிட்டத்தட்ட விஜய்க்கு ஒரு 51% மக்களுடைய ஆதரவு இருக்குங்கிற விஷயத்த ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இப்போ அவருடைய பார்வை வந்து சரியான ஒரு பார்வையாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் எப்பவுமே கிட்டத்தட்ட சரியான ஒரு விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுவார். நடுநிலையாக தான் அவருடைய அந்த கருத்து கணிப்புகளை இருக்கும். அவர் சொன்னது எல்லாமே கிட்டத்தட்ட பல தேர்தல் சம்பவங்களை அவர் சொன்னது வந்து நடந்திருக்கு. இப்போ சென்னையை எடுத்துக்கிட்டோம்னா, சென்னையில் இந்த மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் பேர் மக்கள், அடித்தட்ட மக்கள், அப்புறம் இந்த வண்டியில் போனவங்க, பைக்கில் போனவங்க, இளநீ சாப்பிட்டவங்க, டீ கடையில், இது எல்லாமே போய் அப்புறம் இந்த லைட் ஹவுஸ் பின்னாடி மீனவர்களுடைய அந்த சம்மந்தப்பட்டவர்கள்ட்ட கேட்கும்போது பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட மீனவ மக்கள் எல்லாமே விஜய்க்கு ஆதரவாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த குடிசை மாற்று வாரியம்ன்ற அந்த பகுதி மக்கள்கிட்டலாம் எல்லாமே கேட்கும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அடித்தட்ட மக்கள், இந்த சிறுபான்மையர் மக்கள் எல்லாமே விஜய்க்குன்னு சொன்னப்பட்ட ஒரு தகவல் வருது. சென்னையில் கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு டஃப்பான ஒரு கேண்டிடேட்டாக விஜய் மாறி இருக்காரு. 51% வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிற விஷயத்தையும் அவர் வந்து கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இதுதான் நிஜம். கிட்டத்தட்ட தமிழ்நாடு பூராவுமே மக்களுடைய ஆதரவு விஜய்க்கு ஏகப்பட்டது வந்திருக்கின்ற விஷயம். ஒன்றா இப்போ எல்லாரும் முன்னாடி வரவங்க தான் இப்போ எல்லா பேருமே யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்கும், துங்கு சட்டசபை என்ன வந்துட்டா என்ன பண்ணுறது, விஜய் ஒரு டார்கெட் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்சன்டேஜ்னு சொல்லி நம்ம வந்து டோட்டலாக சொன்னோம். 85% வந்து டோட்டல் ஓவராலாக நம்ம தமிழ்நாடு போல இருக்குன்னு சொன்னோம். ஓகே, இது வரைக்குமே ஒரு 73 வரைக்கும் போனது வந்து இப்போ 85 வரைக்கும் போயிருக்கு. அப்படின்னா ஒரு 12% மேற்பட்ட வாக்குகள் வந்திருக்கு. சில பேர் வந்து இந்த எஸ்ஐஆர்னால அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் அதை இதையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 35-40 லட்சம் வாக்குகள் அதிகமாக வந்திருக்குன்னா, இந்த போலிங் என்ன மாதிரி சொல்ல வந்திருக்கு, இந்த ஃபஸ்ட்டு ஓட்டர்ஸ் இளம் தலைமை எவ்வளோ பேர் வந்திருக்கான்ற கணக்கெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அந்த எஸ்ஐஆர்னால தான் சொல்கிறாங்க. அது இல்லை, நிஜம். அது வேற, இது வேற. பட் இங்கே ஒவ்வொரு தொகுதியிலையுமே நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 50%, 55%, 60 வரைக்குமே பதிவான வாக்குகள் இருக்குது. இப்போ அதே தொகுதியில் போய் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 75, 80, 90 வரைக்கும் போயிருக்கு. அப்போது 60லேருந்து நீங்கள் 80, 90 போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 25% ஆவரேஜாக எல்லா தொகுதியிலுமே பதிவாயிருக்கு. அதாவது நீங்கள் சொல்கிறது 21ல் 50-60% வந்த இடங்கள்லாம் 80, 90, 70ன்னு போயிருக்குன்றீங்க. போயிருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நான் இப்போ சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஒவ்வொரு தொகுதியிலுமே 50-60%, 65 வரைக்கும் இந்த பதிவான வாக்குகளில் இந்த முறை 2026 அதே தொகுதியில் பார்த்தீங்கன்னா 85, 90 வரைக்கும் போயிருக்கு. உங்களுக்கு கரூரில் 92 வரைக்கும் போனதாக ஒரு தவிர ஹையஸ்ட் வருது. உங்களுக்கு பெரம்பூரில் 89, திருப்பூர், ஆர்கே நகரில் 89, திருப்பூரில் மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டாக வந்து பதிவாயிருக்கு. இந்த முறை இந்த சதவீதம் வாக்குகள் கிட்டத்தட்ட விஜய்க்குனால வருகையினால தான்ற அளவுக்கு தான் எல்லாருடைய பார்வையும், பிரபல அரசியலுடைய பிரமுகர்கள், விமர்சகர்கள், இந்த கருத்துக்களை பதிவு பண்ணுறவங்க எல்லாமே விஜயனால ஒரு நபர்னால மட்டும்தான் அப்படி ஒரு காரணத்தை தான் இங்கே ஆணித்தரமாக பதிவு பண்ணுறாங்க. இதனால தான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், பாண்டிச்சேரியில் கூட பார்த்தீங்க அப்படின்னா 90% வரும்னு நான் சொல்லியிருந்தேன். நான் அங்கேயும் 16 இடங்களில் 90%க்கு மேற்பட்ட இடங்கள். மீதி 14 தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 85, 89, 90 நெருங்கி இருக்கு.
இப்போ அங்கேயும் ஒரு பெரிய மாற்றத்தை மே 4ஆம் தேதி ரிசல்ட் வாக்குகள் எண்ணப்படும் போது பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இங்கே தமிழ்நாட்டிலையும் மே 4ஆம் தேதி 8 மணிக்கு தேர்தலுடைய அந்த வாக்குப்பதிவு கவுண்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. தபால் ஓட்டுகள் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டுகளுக்கு மேற்பட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வருது. அது அதில் எத்தனை வாக்குகள் தபால் ஓட்டில் பதிவாயிருன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு அதுதான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு அரை மணி நேரம் கிட்டத்தட்ட அது ஸ்பீடாக போய்டும் உங்களுக்கு. அதை அதுலேயே தெரிஞ்சு போகும் கிட்டத்தட்ட யாருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத. இங்கே முதியவர்களிருந்து 60-70 வயசில் உட்பட்டவர்களிருந்து எல்லா பேருமே நாங்கள் விஜய்க்கு தான் வாக்கு பதிவு பண்ணியிருக்கோங்கிற விஷயத்தை அவர்கள் ஓப்பனாக பேசி வீடியோ வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் 1 ஓட்டு 2 ஓட்டு இருக்குன்னு சொன்னதெல்லாம் இப்போ இல்லைங்கிற அளவுக்கு உடைச்சிட்டாங்க மக்கள். 6 ஓட்டு 7 ஓட்டு இருக்குங்க எங்கள் வீட்டில். எல்லார் வீட்லையும் அதாங்க போட்டிருக்கோம். சொந்தக்காரங்க வீட்டில் 5 ஓட்டு 6 ஓட்டுன்னு ஒட்டு மொத்தமாக ஒரு ஃபேமிலிக்குள்ளே இந்த சித்தப்பா பெரியப்பா மாமே மச்சான்னு சேர்த்தா ஒரு 20-30 ஓட்டு ஒரு இடத்துல 90% ஓட்டுகள், அதாவது 30 ஓட்டு 25 ஓட்டு விஜய்க்குன்றாங்க. நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் நம்ம கேட்டது கூட பார்த்தா ஒவ்வொருத்தருடைய நம்முடைய நேயர்கள் எல்லா பேருமே அவர்களுடைய வாக்குகள் எவ்வளோ போட்டோம், எங்கள் தாத்தா போட்டார், எங்கள் அப்பா போட்டாங்க, அம்மா போட்டாங்க அப்படி தான் பதிவு பண்ணுறாங்க. இது எதுக்கு அப்படின்னா இந்த சதவீதம் உயர்ந்ததுக்கும் இந்த வாக்குகள் பதிவானதுக்கும் விஜய் வருகையினால மட்டும்தான் அப்படிங்கிறது தான் இங்கே உணர்வுபூர்வமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. எல்லாருடைய அரசியல் விமர்சனுடைய கருத்தாகவும் பதிவாகுது. இப்போ காரணம் கேட்டிங்கன்னா தேர்தலுக்கு முன்பாக சொன்னது ஓகே, அதுதான் நம்மளும் சொன்னோம். நம்ம சொன்னதால விஜய் சார் பார்த்துட்டு 21ஆம் தேதி பிரச்சாரத்தில் அவரும் சொன்னார். கருத்து கணிப்பில் கருத்து திருப்புங்கிறத ஆணித்தரமாக பேசணும், ஆக்ரோஷமாக பேசணும் விஷயத்தை நீ பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய வீடியோக்கள் எல்லாமே விஜய் சார் பார்த்துட்டு இருக்காங்கிற விஷயத்தை இப்போவும் நான் பதிவு பண்ணி இருக்கிறேன். நம்மளுடைய நேயருடைய கருத்துக்களையும் பார்த்துட்டு இருக்காரு. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் ப்ளஸ் மைனஸ் எடுத்துக்கிட்டு மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிட்டு ப்ளஸ்ஸாக பேசிகிட்டு இருக்கார். இது நிஜம், எனக்கு தகவல். அப்போது இது தேர்தலுக்கு பின்பாக எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு இது. அப்படிங்கும்போது இதில் மாற்றம் செஞ்சு விஜய்க்கு ஒரு உருள் தான் உழுதுன்றது சொல்கிறது. அப்போ அதனுடைய நம்பகத்தன்மையே உங்களுக்கு மாறிடும் மக்கள் மத்தியில். நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜயோடைய கூட்டணி சேருவதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. உண்மையா சார்? கிட்டத்தட்ட நெருங்கி தான் வந்துட்டு இருக்கு. எனக்கு இந்த தகவல் வந்தது. நிறைய முக்கியமான நபர்கள்லாம் விஜய்க்கு ஒரு தூது விட்டதாக ஒரு தகவல் வருது. முக்கியமாக நம்ம சொல்லணும்னா ஏற்கனவே கூட்டணிக்குள்ளே கிட்டத்தட்ட நெருங்கி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த மெகா ஒரு அரசியல் கட்சி இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறதா ஒரு தகவல் வருது. விஜயை மிஸ் பண்ணிட்டோமே, போயிருந்து கூட்டணி அமைச்சிருந்தா சிறப்பாக இருந்திருக்குமே, தவற விட்டுட்டோமோன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறது, நம்ம காலங்கடந்த யோசனைகள் இப்போது பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதா ஒரு விஷயம். இருந்தாலும் அவருக்கு விஜய் மேலேயும் நல்ல மரியாதை இருக்குது, விஜய்க்கு அவர்கள் மேலேயும் நல்ல மரியாதை அன்பு பற்றும் இன்னமும் இருக்குது, மாற்று கருத்து இல்லை. தேர்தலுக்கு பிறகு சில மாற்றங்கள் உருவானால் அப்போ ஒன்றும் கெட்டு போகிறது இல்லை. எப்போவுமே விஜயுடைய கதவுகள் இதே கதவுகள் திறந்தே தான் இருக்குங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் நான் அதை. ஸோ அதனால் இன்றைக்கு விஜயை எப்படியாவது மெஜாரிட்டி வரவில்லை என்றால் இங்கே விஜய் ஒரு கணிசமான இடங்களையும் கணிசமான வாக்குகளையும் பெற்றார். 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு பிறகு வந்துருச்சுன்ற ஒரு தகவல் வந்துட்டாலும் ஒரு 12 மணிக்கு மேலே தகவல் வந்துடும். உங்களுக்கு வந்துட்டாலே கிட்டத்தட்ட விஜய் கிட்ட நெருங்கி பேசுகிற வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதற்கு இப்போவே தூது போகிறதா ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. இப்போ தொலைபேசி மூலமாக மொபைல் மூலம் விஜய் கிட்ட இந்த கான்டாக்ட் வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது. இப்போ விஜய் கொஞ்சம் நம்மளுடைய தமிழ் கடவுள்களுடைய ரொம்ப பற்று எப்போயுமே அதிகம் இருக்குது. நான் சொல்லிக்கிறேன். திருச்செந்தூர் போயிட்டு வந்தாங்க, அப்புறம் மாரியம்மன் கோயில் இதெல்லாம் போயிட்டு வந்தாங்க. இன்றைக்கு ஷிரடி போயிருக்கார். ஷிரடி போய் பாபாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வர போகிறார். ஏன்னா ஏற்கனவே நிறைய பிரச்சார வேலையில் போகும்போது பாபா சிலை கொடுக்கும்போது பாபா சிலை நெஞ்சிலேயே அவர் வச்சுட்டு இந்த வீடியோக்கள் இருக்கு, நீங்கள் பார்த்தா தெரியும். ஏன்னா அவரோட சொந்த இடத்துல பாபா கோயில் அம்மாவுக்காக சோபாவுக்காக கட்டி கொடுத்துருக்காரு பாபா கோயிலை. ஸோ பாபா வேலை மிக பற்று உள்ளவர். அதனால் எல்லா கோயிலுமே இறைவன் ஒருத்தர் தாங்க. என்னை பொறுத்த மட்டும் உருவங்கள் வேறு, இறைவன் ஒருத்தர் தான். அதுதான் விஜய் ஃபாலோ பண்ணுறார். எல்லா கோயில்களுக்கும் எல்லா மதமுமே என்னுடைய மதம் அப்படின்னு. ஸோ அதனால் இன்றைக்கு விஜயை மே 4ஆம் தேதியை போகிறத விட இப்போ இருந்தே கொஞ்சம் மூவ் பண்ணி கொண்டு போனால் நல்லா இருக்குங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு எல்லாருடைய பார்வையும் இருக்குது. அதுக்கு வேண்டிய வேலையில் ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் இங்கே எந்த சூழ்நிலையை மே 4ஆம் தேதி 1 மணிக்கு மேலே எடுக்க போகிறாங்கன்ற முக்கியமான ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. இப்போவே கிட்டத்தட்ட விஜய்க்கு அந்த ஃபேவரான ஒரு கணிசமான அந்த முன்னிலையும் இதுவும் வரக்கூடிய சூழ்நிலை மாறும்போது அவருக்கு வேண்டிய பாதுகாப்பலை தருவதற்கும் இங்கே எல்லா துறையும் தயாராகி கொண்டு இருக்கின்ற ஒரு தகவலும் நமக்கு வந்திருக்கு. ஏன்னா பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அதனால் அந்த மே 4ஆம் தேதிக்கு பிறகு அவருக்கு என்னென்ன பாதுகாப்பு தேவைங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு. கூட்டணிக்குள்ளே எப்படியாவது இழுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தோடையும் இப்போ பேச்சுவார்த்தையில் போயிட்டு இருக்க ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு சார். ஓகே சார். ஏன்னா ரசிகர்கள் தொடர்ந்து இதை தான் தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. நாங்கள் கருத்து கணிப்பை விரும்பவில்லை, நாங்கள் இவ்வளோ போட்டிருக்கோம், ஆனால் எங்களை நீங்கள் கருத்து கணிப்புலேயே ஆட் பண்ணலையே அப்படிங்கிற கோவத்தினால தான் விஜய்க்கு இவ்வளோ ஓட்டு போட்டோங்கிறத
கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் சொன்னாங்க, சமூக வலைதளங்களையும் வெளியிட்டாங்க. எஸ். அதனால தான் அவங்க இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க, சார் நீங்கள் 1000 எக்ஸிட் போல் கூட வெளியிடுங்க, எங்கள் ஓட்டு என்றைக்குமே மாறாது, எங்கள் ஓட்டு இருக்குது சார் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் சரி, நாளைக்கு நம்ம அந்த எக்ஸிட் போல் எஸ், டெஃபினெட்லி. அதையும் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுவோம் நாளைக்கு. கண்டிப்பாக. கீழே கமெண்ட் செக்ஷனில் தொடர்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, விஜய் வந்து கூட்டணியில் இருந்தால் சரியா, இல்லை விஜய் தனியாகவே பரவாயில்ல அங்கே இருக்கட்டும் அப்படின்றத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி சார். நன்றி சார்.